8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமலும் ஆவின்படி நடக்கும்போது ஆக்கின தீர்ப்பு அல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆக்கினை தீர்ப்பு நம்ம என்ன செய்யறோம்? உருவாக்கி கொள்ளுகிறோம் இல்லையா சோதரம்? ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற ஆவின் பிரகாரம் நடக்கணும். ஆண்டவருடைய ஆவின் பிரகாரம் நடக்கும்போது ஆக்கின தீர்ப்பு கிடையாது. ஆமென். அப்ப ஆவியின் தீர்மானத்தோடு நம்ம நடக்கணும்னா எப்படி ஒரு மனுஷனால ஆவினால நடக்க முடியும்னா செபிக்கிறனால, தேவன் சொல்றனால, அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆவினால நடக்க முடியும். ஆமென். அப்போ ஆவினால நடக்க யாருனாலே முடியாது, ரொம்ப கடினமா இருக்கும். ஏன்னு கேட்டா மாம்சத்தோடு நடக்க எல்லாத்துக்கும் விருப்பமா இருக்கும். அப்படின்னா மாம்சனா சுயம், நம்மளுடைய சுயத்தோடு நடக்க நீங்க ஆசைப்படுவீங்க. ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற இந்த வார்த்தை, மாம்சத்தோடு நடக்காமலும் தன் சுயபலத்தோடு நடக்காமலும் ஆவியோடு நடந்து பாருங்க. அப்படின்னா ஆண்டவரோடு நடக்கிறது போல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியோடு நடக்கிறது ஆண்டவரோடு நடக்கிறது போல இருக்கும். அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் என்னைய ஆவியோடு நடக்கணும், ஆண்டவரோடு நான் நடக்கிறது போல இருக்கணும். அப்படின்னா ஆவியோடு நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் தேடிக்கொண்டிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க ஆவியோடு நடங்க, மாமிசத்தோடு நடக்காம இருங்க. ஆவியோடு நடங்க, மாமிசத்தோடு நடக்காம இருங்க. அப்படின்னா மாமிசம்னா நீங்க சிந்திக்கிறதெல்லாம் மாமிசமா இருக்கும், நீங்க நினைக்கிறதெல்லாம் மாமிசமா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்து அது நடத்துறாருன்னா அதை காட்டிக்கு நீங்கள் மாமிசத்தில் ஓட விரும்புவீங்க. மாமிசம் எப்படி உங்களை ஓட வைக்கும்? நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு. மாமிசம் என்ன செய்யணும்? பாவத்தில் கொண்டு போய் தள்ளும், பொய் சொல்ல வைக்கும், உண்மை இருக்காது, இப்படி பல காரியங்கள். அப்போ மாமிசத்தோடு நம்ம ஓடாமல் தேவ ஆவியோடு ஓடும்போது தான் நீங்கள் நினச்சி கொள்ள வேணாம், ஆண்டவர் என்னோட இருக்கிறார். அதனால தான் நான் என்ன செய்கிறேன்? ஆவியோடு ஓடுகிறேன். நான் மாமிசத்தோடு ஓடாமல் ஆவியோடு ஓடுறதுக்கு அர்த்தம் இதுதான். ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ அந்த அர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி ஓடும்போது தான் தேவனாகிய கர்த்தர் அர்த்தத்தில் உங்களை ஆசீர்வாதமாக வைக்கிறார். ஆமென். சோத்திரம். அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, மாமிசத்தோடு ஓடாம ஆவியோடு ஓட நான் விரும்புகிறேன், மாமிசத்தோடு ஓடாம ஆவியோடு ஓட நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, நீங்க அவருடைய